இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார். தற்போது எய்ம்ஸ் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் சீதாராம் யெச்சூரியின் உடல்நிலை குறித்து என்ன தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தவிர்க்க முடியாத தலைவராகவும் பொதுச் செயலாளராகவும் நீண்ட காலமாக இருப்பவர் சீதாராம் யெச்சூரி. அவர் சுவாச தொற்று நோயின் காரணமாக டெல்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரது உடல்நிலை குறித்து எய்ம்ஸ் மருத்துவமனை வெளியிட்டுள்ள மருத்துவ அறிக்கையிலே அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக சுவாச தொற்றின் காரணமாக அவர் அதிதீவிர அந்த சுவாச தொற்றும் கூட அதிதீவிரமான சுவாச தொற்றின் காரணமாக அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தற்போது செயற்கை சுவாசத்தின் மூலமாகத்தான் சுவாசித்து வருவதாக எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அவரது உடல்நிலையை மல்டி டிசிப்ளினரி குழுவை கொண்ட மருத்துவர்கள் குழு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் அவரது உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் எய்ம்ஸ் மருத்துவமனை தெரிவித்துள்ள அந்த அறிக்கை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தியாக அமைந்திருக்கிறது. அவர்கள் மத்தியில் சோகத்தையும் கூட ஏற்படுத்தி இருக்கிறது. அவர் நல்லபடியாக பத்திரமாக இந்த சிக்கலில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்று ஏராளமான கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தொடர்ந்து தங்களுடைய அந்த பிரார்த்தனைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.